லைப்ரரிக்குள்ள போக போறோம். உள்ள எத்தனை உள்ள நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அவங்கள பத்தி கேட்போம். லைப்ரரி பத்தி கேட்கலாம், நிறைய கேட்கலாம். ரொம்ப ஆர்வமா படிச்சுட்டு இருக்காங்களே. ஹாய், என்ன புக்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஆர்வமா படிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்றா. முருகன் நல்லது அழகு படிச்சிருக்கேன் மிஸ். சூப்பர். உனக்கு பிடிச்ச புக்கா? ஆமா மிஸ். நீப்பா? ராமாயண கதை. ராமாயண கதை. உன் வயசு என்னப்பா? 11. எத்தனாவது படிக்கிற? 6th standard. பரவாயில்லையே, ராமாயண கதை 6th standard படிக்கிற பையெல்லாம் பாக்குறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீமா? பெண்களுக்கான உடையும் டைப்பும் குறைகளும். சூப்பர் சூப்பர். உனக்கு பிடிக்குமா டைலரிங்? ஓகேப்பா. நீப்பா? வந்து உலக பெயர். ஓ, காந்தி. காந்தினா ரொம்ப பிடிக்குமோ? சரி, ஓகேப்பா ஓகேப்பா. நீங்க எப்படி ரெகுலரா வருவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. இனிமேல் ரெகுலரா வருவீங்களா? எஸ். ஓகே, உங்களோட பேர்லாம் சொல்றீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அஜயன். எத்தனாவது படிக்கிற? 6th standard. 6th standard. நீப்பா? திலீபன். திலீபன். ஓகே, எத்தனாவது படிக்கிறீங்க? 6வது. நீமா? ஆர்த்தி. ஓ, சேம் பியோ. என் பேர் ஆர்த்தி தான். ஓகே, இருக்காரு. பரவாயில்ல, உட்காந்துட்டே பதில் சொல்லுங்க. தனுஷ்கா. தனுஷ்கா. எத்தனாவது படிக்கிற? 6th standard. ஓகே, சூப்பர். மோஸ்ட்லி எல்லாரும் 6th standard. ஒரே கிளாஸா? ஒரே கிளாஸ். ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பர் சூப்பர் சூப்பர். திரும்ப ரெகுலரா வருவீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான புக்ஸ்லாம் படிங்க. ஓகேவா? வணக்கம் ஐயா, நாங்க அரண் செய்வோம் சேனல்ல வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு நீங்க எவ்வளவு நாள் இங்க வரீங்க, இந்த லைப்ரரி பத்தின மொத்த டீடைல்ஸும் எங்களுக்கு வேணும். ஸோ எங்களுக்காக கொஞ்சம் நேரம் சொல்ல முடியுமா? சொல்றேன். அதாவது இந்த லைப்ரரி ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த பெருமாள் கோயில்ல ஓட்டு கட்டத்துல இருந்தது. அதை அப்ப அது படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு இந்த 2 கட்டடம் கட்டி நூல்கள் எல்லாம் லட்சக்கணக்கான நூல்கள் வர்ற அளவுக்கு வளர்ந்து வந்துச்சு. புரவலர்கள் விழிக்கோட்டையில புறவுள்ள முன்னவர்கள் எல்லா புரவலர்களும் பணம் கொடுத்து புரவலராக இருக்கிறாங்க. எல்லாம் படிச்சு இந்த பழதை இப்ப நம்ம பயன்படுத்திக்கணும். அது போல இதுல படிச்ச என்னுடைய கொய்ந்தியா பையன், இந்த நூலகத்துல படிச்ச பையன் இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல இருக்கிறார். என்னுடைய பவுண்டேஷனை அந்த நூலகம் தான் பாராட்டியிருக்காரு. அந்த ஆடியோ வந்திருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த நிலையை எல்லோரும் அடையணும். அந்த மாணவ மாணவிகள் பயன்படுத்தி எல்லாரும் சுகமாக வாழணும், ஒரு ஒற்றுமையா வாழணுங்கிறது என்னுடைய சமுதாயத்துல வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. இதை நான் ஒரு மதிப்பா பதிவாக எல்லோரையும் தாழ்மையோட நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்ப்பு. நன்றி ஐயா. இப்போ நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, நீங்க எத்தனை வருஷமா இந்த நூலகத்துக்கு வரீங்க? ஒரு 20-25 வருஷமா வர்றேன். ஐயா அவங்க சொன்னது மாதிரி முன்னாடி பெருமாள் கோயில்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்க இந்த ஸ்கூல்ல ராதாகிருஷ்ணன்ங்கிற ஹெச்எம் இருந்தாரு, இந்த தொடக்கப்பள்ளியில. அவர் வடசேரியில இருந்து எனக்கு புக் எடுத்து கொடுப்பாரு. நிறைய சாண்டியன் புக்கு, அந்த மாதிரி வரலாற்று புக்கெல்லாம் நிறைய எடுத்தாந்து கொடுப்பாரு. அதுல இருந்து என்னோட படிக்கிற ஆசைங்கிறது தூண்டி விட்டது மாதிரி. அதுக்கு பிறகு இந்த பெருமாள் கோயிலுக்கு இந்த லைப்ரரி வந்துச்சு. அங்க இருந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு இங்க வந்தோடனே இங்க நான் புக்ஸ் எல்லாம் இப்ப என்னோட பேத்தி வீட்டுல மன்னார்குடியில இருக்கிறேன். இருந்தாலுமே கூட ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துருவேன் புக் எடுத்துட்டு. புக்ஸ் படிக்கிறதுல என்னோட பேத்தி பேரன் 2 பேரையும் இங்க சேர்த்து விட்டுருக்கேன். அவங்களும் இங்க படிக்கிறாங்க. என் பேர்ல 10 புக்கு. அவங்க பேத்தி பேரன், என் மகன், மருமவ அவங்க எல்லாம் படிக்கலைன்னா கூட இதெல்லாம் படிக்கிறேன். ஆன்மீக புக்கு வருது. அப்புறம் முதுமை என்னும் பூங்காற்று அப்படிங்கிறது வருது. அதெல்லாம் இந்த முதியோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேவாமிர்தம் போல. அது எப்படி முதியோர்களுக்கு எப்படி இருக்கணும்னு அந்த முதியோர் என்னும் பூங்காற்று வருது. அதெல்லாம் என்னென்ன புக்ஸ் வேணும்னாங்க அதை எழுதி கொடுத்து ஆன்மீகங்கிற புக் வருது, ஹெல்த் பியூட்டின்னு வருது, அப்புறம் சமையல் கலை புக்கு வருது. மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அருமருந்து, பெரிய ஒரு விருந்து. அத அவங்க எப்படி சொல்றது, அவங்க பெற்றோர்கள் அதுக்கு துணையா இருப்பாங்க. பெற்றோர்கள் போய் படின்னு சொன்னாதான் பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமையில வரலாம், படிக்கலாம். ஆனா அவங்க என்னன்னா விளையாட்டுல பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க விளையாட போயிடுறாங்க, கபடி விளையாட போயிடுறாங்க, மற்றதும் விளையாடுறாங்களே தவிர இங்க இதெல்லாம் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, என்ன இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பாக்குற இதெல்லாம் இருக்கு, ஸ்கைப் ஐயா அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கு. அத நல்ல முறையில பயன்படுத்திக்கிறதுக்கு தெரியல. இருந்தாலும் என்னால முடிந்த இந்த உதவிகளை
இந்த நூலகத்துக்கு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நூலகம் மென்மேலும் வளரணும்னு வாழ்த்தி வணங்குறேன். வாழ்க வளமுங்க. ரொம்ப நன்றிமா. எக்கூடி லைப்ரரி ஒரு அழகான அமைதியான இடம். இங்க நம்ம நிறைய பேரை சந்திச்சோம். முக்கியமா நிறைய குழந்தைங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜேர்னில இன்னும் அழகான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அறம் செய்ய விரும்பு என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி வசுதேவ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.